This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழக சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் புதிய குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். தமிழக அரசியலிலும் மாநில சுயாட்சி விவகாரத்திலும் குழு அமைப்பது என்பது புதிதல்ல. ஏற்கனவே ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். அதிகாரத்தை மையப்படுத்தி மாநிலங்களின் உரிமைகள், அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்கும் ஒற்றையாட்சி முறைக்கு மாற்றாக அதிகாரத்தை பரவலாக்கும் கூட்டாட்சி முறை நோக்கி நாட்டின் சிந்தனையை திருப்புவதே மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மைய அம்சமாகும். அண்ணா மறைவுக்கு பின் 1969 ஆட்சி பொறுப்பேற்ற கலைஞர் கருணாநிதி அண்ணாவின் லட்சியம் நோக்கி ஆட்சியை ஆண்டு ஏப்ரல் 16 தமிழக சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அறிக்கை 5 நாள் சிறப்பு விவாதத்துக்கு பிறகு ஏப்ரல் 20 நிறைவேற்றப்பட்டது. இந்திய கூட்டாட்சி வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல் நடவடிக்கை தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்பட்ட இந்த மாநில சுயாட்சி தீர்மானமாகும். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் வகையிலும் மத்திய அரசின் தன்னிச்சையான செயல்பாடுகளை குறைக்கும் வகையிலும் விரிவான பரிந்துரைகளை ராஜமன்னார் குழு அளித்தது. இதனூடாக தமிழகத்திற்கு என்று தனி கொடியை டெல்லியில் 1970 முதல்வர் கலைஞர் கருணாநிதி வெளியிட்டார். தொடர்ந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் அன்று மாநில தலைநகரங்களில் கொடியேற்றும் உரிமையை முதல்வர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாநிலத்துக்கு தனி கொடி எனும் கருணாநிதியின் முன்மொழிவு நிறைவேறாவிட்டாலும் மாநில முதல்வர்கள் கொடியேற்றும் உரிமையை 1974 பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு வழங்கியது. இந்த விஷயத்தில் அடுத்த பெரும் முன்னெடுப்பாக 1983 அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் பின்னின்று முன்னெடுத்த தென்னக மாநில முதல்வர்கள் மாநாடு அமைந்தது. பெங்களூரில் நடந்த இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் எம்ஜிஆர், ஆந்திர முதல்வர் என்டிஆர், புதுவை முதல்வர் டி ராமச்சந்திரன், கர்நாடக முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டே ஆகியோர் பங்கேற்றனர். கேரள முதல்வராக அன்றிருந்த கருணாகரன் காங்கிரஸ் தலைமை கொடுத்த சமிஞையினால் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தின் நிறைவில் கூட்டாட்சியை வலியுறுத்தும் முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த முன்னெடுப்பின் முக்கியமான விளைவு என்னவென்றால், அடுத்த சில நாட்களிலேயே பிரதமர் இந்திரா காந்தி மத்திய மாநில உறவுகளை மறு ஆய்வுக்குள்ளாக்க நீதிநாயகம் சர்க்காரியா தலைமையிலான ஆணையத்தை அறிவித்ததாகும். இந்த அறிவிப்புக்கும் சர்க்காரியா முன்மொழிந்த பரிந்துரைகளுக்கும் கூட முன்னதாக நீதிநாயகம் ராஜமன்னார் குழு அளித்த பரிந்துரைகளும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களும் செல்வாக்கு செலுத்தின. இந்த முன்னெடுப்புகளின் தொடர்ச்சியாகவே முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள மாநில சுயாட்சிக்கான குழு அமைப்பை பார்க்க வேண்டும். அந்த வகையில் தமிழகத்தின் மாநில சுயாட்சி முன்னெடுப்புகள் என்றென்றும் கூட்டாட்சிக்கான வலுவான குரல்களாக திகழ்கின்றன. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.